ஹலோ எங்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 14 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் போட்டுட்ருக்கோம். ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் இது வரைக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸ்க்ளூசிவாக காஸ்ட் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால அங்கே போடாத வீடியோஸ் இனிமேல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போடுறோம். ஸோ 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஹெல்த் எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்போ 14th ஒன் பார்க்கலாமா? கால்குலேட் த மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு போட முடியும். ரீஆர்டர் லெவல் வந்து 400 யூனிட்ஸாக இருக்குது. ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 2500 kgsஸாக இருக்குது. மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து நம்மளுக்கு 6 வீக்ஸு. மினிமம் கன்சம்ஷன் பர் வீக் வந்து 300 kgs அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் நம்ம எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒரு ரீஆர்டர் பீரியட் வந்து மினிமம் ரீஆர்டர் பீரியட் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு வந்து 6 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரீஆர்டர் பீரியடு, மினிமம் கன்சம்ஷன் அந்த வீக்கில் மினிமமாக எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 kgsன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஆர்டர் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பண்ணால் 4000 kgs. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 kgs அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படிங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனா தான் போட முடியும். இப்போது எக்ஸைஸ் 14 பார்க்குறோம். மெட்டீரியலில் கேல்குலேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் போட்டுடலாம். நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்குதுங்கிறது ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். ரீஆர்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 kgs. ஸோ அதுக்கப்புறம் ரீஆர்டர் குவான்டிட்டி ரீஆர்டர் குவான்டிட்டி 2500 kgs. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் ரீஆர்டர் பீரியட் 6 வீக். மினிமம் ரீஆர்டர் பீரியட் 6 வீக். அதுக்கப்புறம் மினிமம் கன்சம்ஷன் பர் வீக் per week 3000 kgs. இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ரீஆர்டர் லெவல் இந்த இது இருக்குது. ரீஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் குவான்டிட்டியும் இருக்குது. மினிமம் கன்சம்ஷன் இதுவும் இருக்குது. மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட் அப்போ என்னங்க ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போட்டுடலாமா? ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் எவ்வளோங்க 4000 ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி 2500 மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் எவ்வளோங்க 300 kg இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் 6 வீக்ஸ். இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா 6500 மைனஸ் 1800. ஸோ இப்போ என்ன வருதுங்க 4700 யூனிட்ஸ். அப்போது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் நம்ம எவ்வளோ வச்சுக்கணுங்க 4700 யூனிட்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த ஒரு சில சாப்டர்ஸில் மட்டும் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாஸை வந்து காஸ்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வரும். ஸோ ஃபார்முலாஸ் நம்ம வந்து மெமரி வச்சுக்கிட்டு அப்படின்னா தான் போட முடியும் சில சாப்டர்ஸு. பட் ஃபார்முலாஸில் போடுறதுனால உங்களுக்கு இதுலையெல்லாம் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸில் வந்து 5 மார்க்ஸ் சம்ஸாக கேட்பாங்க. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.